மக்களே வணக்கம். என்னுடைய பேர் கபில். நான் அயல் நாட்டில் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண தமிழன். நான் இங்கே வந்து ஒரு 4-5 மாதம் தான் ஆயிருக்கும் இந்த நாட்டில் புதிய வேலைக்கு வந்து. இந்த நாடு உஸ்பெகிஸ்தான். இந்த நாட்டில் எல்லா பொருட்களையும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி தான் பண்ணணும். பெரும்பாலான உணவுப் பொருட்களை, குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்கள் இங்கே தயாரிக்கப்படுது. அந்த பொருட்களை இவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த நாடு தற்சார்பு பொருளாதாரத்தில் மிகவும் சிறந்து விளங்குது. குறிப்பாக இங்கே உள்ள பெருநகரங்கள், அதாவது இன்னைக்கு நேற்று உள்ள நகரங்கள் இல்லை, குறிப்பாக ஒரு 1500, 1800 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் பழமையான நகரங்கள் கூட இந்த ஊரில் இருக்குது. நானும் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் தான் வாழ்கிறேன். இந்த நகரத்தோட பேர் புக்காரா. இந்த நகரத்தில் 1500 வருடங்கள் பழமையான கோட்டை இன்றைக்கும் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அதை விட பழமையான சின்ன எச்சங்களும் பழமையான தமிழர்களுடைய வரலாற்று சின்னங்களும் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பாதுகாக்கப்படுதா? நம்ம ஊரில் அது அப்படியே பார்க்கப்படுதா? இல்லை அது நம்மளுடைய வரலாறுன்னு சொல்லி யாராவது நினைக்கிறோமா? என்னுடைய ஊர் பக்கத்தில் குளச்சல்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியும் கூட. அந்த குளச்சல் நகரத்தில் எங்கள் மூதாதையர்கள் 300 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு போர் நடத்தினாங்க. அந்த போரில் நாங்கள் போர்ச்சுகல் படைத்தளபதி ஒருவரை கைது கூட செஞ்சுருந்தோம். அந்த போரை எல்லா மக்களும் சேர்ந்து முயற்சித்து, எல்லா சமூக பிரிவை சார்ந்த மக்களும் சேர்த்து போராடி வென்றோம். 1.5 வருஷம். அந்த குளச்சல் போரோட வரலாறு என்னுடைய வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வரலாறு எங்கள் மண்ணை சுற்றி இருக்கிற எந்த மக்களுக்கும் தெரியாது. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாமல் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தான் விடுதலையான இந்தியாவில் எங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம். சரி, அந்த வரலாறெல்லாம் விடுவோம். மண்ணை எப்படி அழிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு இன்னொரு பொருளை காட்டி ஆசை காட்டணும். அப்படி ஆசையை காட்டி கல்வியை கொடுத்துட்டாங்க. இங்கே எல்லாரும் பணியாரிகளாக இருந்தோம், எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டு இருந்தோம், எல்லாரும் வேற ஒரு குலத்தொழிலை செய்துக்கிட்டு இருந்தோம். இந்த குலத்தொழில் செய்தவனுக்கெல்லாம் கல்வியை கொடுத்து அவனை நேராக மேலே ஏற்றி எங்கேயோ வண்டி ஏற்றி வெளியே அனுப்பியாச்சு. இந்த வண்டி ஏறி வெளியே போனவன் எல்லாம் பெரிய நியாயம் பேசிக்கிட்டு இருப்பான். நாங்கள் இப்படி இருந்தோம், இப்படி வந்துட்டோம், இப்படி இருந்தால் அப்படி வந்துட்டோம், இப்படி இருந்தால் அப்படி வந்துட்டோம், இன்றைக்கி உனக்கு கிடைக்கிற சாப்பாடு இப்படி இருக்குன்னு மட்டும் யாருமே பேசுகிறதில்ல. இங்கே இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் ஏதோ ஒரு தனியார் கம்பெனி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பித்து பெருசாக திருடிட்டான். இன்றைக்கி மீன், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனுங்கிற உணவு இன்றைக்கி எல்லாருக்கும் கிடைக்குதா? அந்த மாதிரி அந்த மீனை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த நிறுவனங்கள் வெளியூரில் கொண்டு போய் வியாபாரம் நடத்துகிறத தவிர்த்து உள்ளூரில் அந்த மீனுக்கான தெளிவான பதப்படுத்தும் ஆலையோ இல்லை அந்த மீனை சார்ந்த எந்த ஒரு தொழிலுக்கோ எங்கேயாவது ஒரு முயற்சி கொடுத்துருக்காங்களா? தென்னை, அதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. ரப்பர், அதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. இங்கே வந்து அழிவு திட்டங்கள் இருக்கும். ஐஆர்ஐ, கேன்சர், அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிற நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யாரும் உணராத வரைக்கும் போலிகள் தான் வெல்லும். ஆனால் நாம் தமிழருக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் இதெல்லாம் தோற்கும்.